ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேன் மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. நமோஸ்து தேவ்யாச விசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரத தைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபः. ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதோ வந்தே பகவந்தௌ புனः புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்மவித்யா பிரதாயகர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யः சர்வபப்ளவரகிதப்ரஜானகணः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम பக்கம் 103. ததந்திர பிரதிபத்தோ ரம்ஹதி சம்பரிஷ்வக்தः பிரஷ்ன நிரூபணாப்யாம் த்ரயாத்மகத்வத் பூயஸ்த்வாத் प्राणकते च अग्न्यादिकतिश्रुतेः इति चेन्न पाक्तत्वात् प्रथमे श्रवणादि इति चेन्न ता एव की उपपत्तेः अश्रुतत्वादि इति चेन्न इष्टाधिकारिणां प्रतीतेः पाक्तं वा अनात्मवित्तत्वात् तदा हि दर्शयति कृतात्यये अनुसयवान् दृष्टस्मृतिभ्यां यतेतं अनेवं च शरणातिथि चेन्न उपलक्षणार्थेति कार्षणाजिनिहि. ஓகே, அற்புதம். இப்போ இந்த சாந்தோக்கியத்தில் இருக்கிற முக்கியமான மந்திரம் 5, 10, 7 அந்த மந்திரத்தில் இருக்கிறத நம்ம விசாரம் பண்ணிட்டுருக்கோம்.
எங்கே விசாரம் பண்ணின்னு இருக்கோம், எந்த சுருதி வாக்கியம், ஏன் அதை பண்ணின்னு இருக்கோம், இந்த விஷயம்லாம் புரியணும். புரிஞ்சால் தான் சரியாக இருக்கும். அப்போது ரமணீய சரணா அபியாசா யத்தே ரமணீயம் யோனிம் ஆபத்யேரன் அப்படின்றது. அதனுடைய இன்னொரு போர்ஷன் வந்து கபூய சரணாக அபியாசா யத்தே கபூயாம் யோனிம் ஆபத்யரன். ரமணீய சரணா குட் கர்மா, சத்கர்மா. இந்த சத்கர்மா பண்ணுறவன் ரமணீயாம் யோனிம் ஆபத்யேரன். அந்த சத்கர்மா செய்கிறவன் சத்கர்மா யோனியிலிருந்து அவன் உண்டாகிறான், பிறக்கிறான். நல்ல யோனியில் பிறக்கிறான், நல்லவனாக பிறக்கிறான், நல்ல மனிதனாக பிறக்கிறான். இப்படி அர்த்தம். சப்போஸ் கெட்டவனாக இருக்கான்னு வச்சுக்கோ, இது கர்மா பண்ணுறதெல்லாம் எப்போ பார்த்தாலும் கெட்ட கர்மாவை பண்ணுறான்னு வச்சுக்கோ, மற்றவங்களுக்கு உபத்திரமாக, அவன் எப்படி அவனுடைய பிறவி எப்படி அமையும்? சொர்க்கத்திலேருந்து வந்த பிறகு கபூய சரணா அப்படின்னா தீய காரியங்கள், தீய கர்மங்கள், தீய ஒழுக்கங்கள். அந்த தீய கர்மா முடிஞ்சால் அவன் என்ன பண்ணுவான்? கபூயாம் யோனிம் ஆபத்யேரன். கெட்டவனுக்கு தான் பிறப்பான். கெட்டவனுக்குன்னா யார்? பன்னி, நாய், கழுத, கூத்தரை. அதை விட இன்னும் நல்லா இருக்கணும். நீ கழுதையை பார்த்துருக்கே இல்லையோ? நான் ஓம்காரேஸ்வரில் போகும் அந்த கழுதை, பா ரொம்ப கஷ்டம். அது பக்கத்துலேயே ஒரு 20 அடியிலேயே ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஏற்கனவே கழுதை தூரக்க இருக்கும்போதே நாற்றம் அடிக்கிறது, அந்த யோனியில் பறப்பான். யார்? தப்பாக பண்ணுறவன். புரியுதுதான்? இப்போ இன்னும் நினச்சிண்டா சென்ட்டெல்லாம் அடிச்சுட்டு இதில் பர்ஃப்யூம்லாம் பண்ணிட்டு இன்னும் இருக்கான். 10 கோடிக்கெலாம் வந்து ஏதோ ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறான். அவன்லாம் எப்படி பண்ணுவான்னா கபூய யோனிம் ஆபத்யரன். இப்போ தெரியாது, அதுதான் அவனுக்கு பிரச்சனை. அவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது இல்லை. ஓகே, ஸோ அதில் வந்து நம்மளுடைய சாஸ்திரத்துக்குள்ளே சண்டாளன் போட்டுடுது. இருக்கிற மனித சரீரத்திலே கீழானவன் யாருன்னா சண்டாளன். இந்த சண்டாளன் வந்து நம்ம இப்போது சொல்லின்னு இருக்க சமத்துவத்தில் பிரச்சனை ஆகிடும். அந்த பேர் அந்த சொன்னான். சண்டாளன்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப கீழ்பட்ட குணத்தை உடையவன். நமது எல்லாமே இவர் சொன்ன மாதிரி, பாரதியார் சொன்ன மாதிரி, அறவோர் அந்தணன். யார் தர்மத்தை கடைப்பிடிக்கிறானோ அவன் அந்தணன், அந்தன குலத்தை சேர்ந்தவன். அதனால் மகாபலி சக்கரவர்த்தி தான் கொண்டாடுறோம் நம்ம. புரியுதுதான்? அதனால் இதில் வந்து இந்த ஜாதி வந்து குழப்பமாயிடுச்சு. அது வந்து நல்ல கருமத்தை செய்கிறவன் தான் உயர்ந்த இதாக இருக்கான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறது. ஏன் அந்த காலத்தில் சண்டாளன்னு சொல்கிறீங்கன்னா, அவன் தான் வந்து சுடுகாட்டில் இருப்பான் எப்பயும் வந்து. இப்போ உங்களுக்கு புரியணும்னா டாஸ்மாஸ்கில் இருப்பான். சதாகாலம் குடிச்சு அங்கேயே இருந்து அங்கேயே குடிச்சு அதிலே வேலை செய்கிறான் இல்லையா? அவன்லாம் சண்டாள பையன். தமிழ்நாடு ப்ரமோட்டட் ஃபார் சண்டாளர்கள். அதுதான் அது சொன்னால் அவனுக்கு கோபம் வருது. நம்மளும் கேட்கும்போது என்ன கோபம் வருமோ தெரியாது அவனுக்கு. வந்தாலும் சரி வராலும் சரி, இதுதான் உண்மை. நம்ம கிளாஸ் எடுத்துன்னு இருக்கோம். ஓகே, அதனால் ஆபத்தையரன்னா அந்த யோனியில் பிறக்கிறது. புரியுதான்? கபுத்தியாம் யோனிம் ஆபத்தியரன். இப்படி ரமணீயாச்சரன் ஆபத்தியரன், கபுயா ஆபத்தியரன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீவா ஆகச்சதி. இது வரைக்கும் என்ன படித்தோம்னா ஜீவா கதிக்கு படித்தோம். இங்கேருந்து சொர்க்கத்துக்கு போன ஜீவாவை பற்றி படித்தோம். இப்போ என்ன படிச்சுன்னு இருக்கோன்னா, சொர்க்கத்தில் அவன் அனுபவித்த எல்லா விஷயத்தையும் தீர்த்த பிறகு திருப்பி ரிட்டன் வரக்கூடிய ஆளை படிக்கிறோம். ரிட்டன் வரக்கூடிய அவன் எந்த யோனியில் எங்கே வந்து பிறப்பான், எப்படி பிறப்பான். அப்போது ஜீவா ஆகச்சதி. அந்த புண்ணிய பாப கர்மத்தினால் மீண்டும் மீண்டும் பூமியில் ஜனனம் ஆகிறான். ஓகே, அப்போது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் விஷயம் என்னென்னா,
சொர்க்கத்திலேயோ நரகத்திலேயோ இது பண்ண முடியாது. ஆகாமி கர்மா பண்ண முடியாது. ஃபார் இன்ஃபர்மேஷன், நீ புதுசாக ஒரு கர்மா பண்ண முடியாது. சொர்க்கத்திலையும் சரி நரகத்திலையும் சரி. எப்படி பூலோகத்தில் வந்து பக்ஷியோ நாயோ நரியோ அதுக்கு வந்து புண்ணிய பாபம் கிடையாது, அது பண்ணாது. அது ஏற்கனவே பிராரப்தத்தில் தான் அதை அனுபவிக்கும், புதுசாக பண்ணாது. ஏன்னா அது ப்ரோக்ராம்டு. அதுபோல் நீ சொர்க்கத்திலேயோ நரகத்திலேயோ போயிட்டேன்னா அங்கே ஆகாமி கர்மா நாட் செல்லுபடி, பண்ண முடியாது, புதுசாக பண்ண முடியாது. அங்கே சொர்க்கமோ இல்லை நரகமோ ஒரு ஆள் போயிட்டான்னா இருக்கிற பிராரத்தத்தை கழிக்க தான். இப்போ நம்ம சொர்க்கத்தை தான் எடுத்துன்னு இருக்கோம், அப்புறம் நரகம் வரும். எப்பவுமே சொர்க்கத்துக்கு பிறகு தான் நரகம் வரும் இல்லை. சொர்க்கத்தில் இருக்கிறவன் தன்னுடைய புண்ணிய பிராரப்த கர்மாவை கழித்த பிறகு அவன் எந்த யோனியில் வந்து பிறப்பான், அதுதான் இப்போ நம்ம படிக்கிறது. இதுதான் சர்ச்சையாக இருக்கிறது. இப்போ ஜீவ ஆகச்சதி, புண்ணியமோ பாபமோ அவன் வந்து அடுத்த மறுபிறவியை அடைகிறான். அதனால தான் புராணத்தெல்லாம் ஏற்றின இவர் 18 புராணம் 18 உபபுராணம் மொத்தம் 36 புராணங்கள் பண்ணின வியாசாச்சாரியார் சுருக்கமாக சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னார்னா, பரோபகாராய புண்ணியாய பாப்பாய பரப்பீடம். மற்றவங்களுக்கு புண்ணியம் பண்ணினா நீ வந்து நல்ல விஷயத்தை அடைவ, மற்றவங்களுக்கு இம்சை பண்ணினா சரீரத்தினாலேயோ வாக்குனாலேயோ காயத்தினாலேயோ மற்றவாளுக்கு நீ உபயோகரமாக இருக்கணும். புரியுதா? அதில் நீ வந்து இது பண்ணு. ஹையஸ்ட்டு பாப்பம் எது தெரியுமோ உங்களுக்கு? ஹையஸ்ட்டு பாப்பம் எது தெரியுமோ? அது இப்போ நீங்கள் சொல்லி கொடுத்துட்றேன் கிளாஸில். மற்றவாளை ஹர்ட் பண்ணுறேன், மனசுனாலேயோ காயத்தினாலேயோ இல்லை சரீரத்தினாலேயோ. சில சமயம் மூஞ்சி இப்படி வச்சுருப்பான், அதை பார்த்தாலே ஹர்ட் ஆகிடும். அந்த மூஞ்சை பார்க்கும்போது அன்றைக்கி டே முழுக்க நம்ம மைண்டு டிஸ்டர்ப் ஆகிறதில்ல. இந்த மைண்டு டிஸ்டர்ப் ஆகிறது ஒன்று ஒன்றும் அந்த டிஸ்டர்ப் ஆகின அந்த பயர்களாக பொண்ணும் அதுக்கு போய் சேரும். இதில் ஒரு சீக்ரெட் இருக்குது, நீ சும்மாவே டிஸ்டர்ப் ஆகணும்னு வச்சுக்கோ, போய் சேராது. அது யுவர் ப்ராப்ளம், அவனுக்கு ப்ராப்ளம், அது அவனுக்கு பாப்பம். அவனுக்கு பாப்பம் இல்லை, அவனே அனுபவிக்கிறானே, அவன் பிரத்யட்சமாக வந்துடும். அப்புறம் இதெல்லாம் கிடையாது, அப்போவே அனுபவிச்சுடுவான். அது பிராரப்தத்தினுடைய விஷயம், அவனே அனுபவிப்பான். நான் சொல்கிறது, சில பேர் வந்து ஹர்ட்டு பண்ணுறதுக்குன்னே இருப்பான். வாக்குனால சொல்லுவான், இதில் சொல்லுவான், எல்லாத்துலேயும் சொல்லுவான். புரியுதா? அதில் கூடிய வரைக்கும் வந்து நம்ம அதனால சர்வே பவந்து சுகினகா சர்வே சந்து நிராமயாக சர்வே பத்ராணி பஷ்யந்து என்ன மாதிரி பிரார்த்தனை. அது பியூட்டிஃபுல் பிரார்த்தனை. எல்லா தப்பும் அது ஒரு நியூட்ராயிடும். புரியுதா? ஆனால் உணர்ந்து சொல்லணும். ஓகே, சர்வே பவந்து சுகினகா எக்ஸப்ட் 5-6 பேரை தவிர. அப்படி இல்லை, நமக்கு பிடிக்காத ஒரு 5-6 பேர் இருக்கான். இவளை தான் உனக்கு பிடிச்சது பிடிக்காது, இன்னொரு க்ளோஸாக ஒரு 5-6 பேர் இருக்கா, அவ்வளோதான். இவங்களுக்கு பேர் கம்பெனி மெம்பர்ஸ்ன்னு சொல்கிறேன் நான். உன்னுடைய கம்பெனி க்ளோஸ் பீப்புள். புரியுதா? இவங்கக்கிட்ட நீ வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு மாத்திரம் புரிஞ்சுக்கிதுன்னா உன் லைஃபே சொர்க்கம்தான். புரியுதா? இந்த ஒரு 5-6 பேர் இருக்காங்க உன்னை சுற்றி, ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ ஏற்று வீட்லேயோ, அவ்வளோ தான் இருக்காங்க மொத்தமே. நீ என்ன நரேந்திர மோடியா? நீ சோரஸ் வரைக்கும் உனக்கு எதிரி ஆகிறதுக்கு. புரியுதா? நம்ம அவ்வளோ தூரம்லாம் போகல. அதனால் நம்மளை சுற்றி ஒரு 5-6 பேர் தான் இருக்கான். அவங்ககிட்ட தான் நீங்கள் அப்பப்போ நினைக்கும் போது துன்பம் வரும். சில பேரெல்லாம் அப்படிலாம் கஷ்டப்படுறிய அந்த ஏரியாவிலேருந்து விடுதலை ஆகிட்டேன்னா போகிறோம். ஓகே, அதை இந்த கர்மாவை பார்த்துக்கோ. தேர்ஃபோர் சாந்தோக்கிய 5:17 ரமணீய சரணா புண்ணிய கர்மனா கபூய சரணா பாப கர்மனா, இந்த 2 விஷயத்தை வந்து நாம் வந்து ஸ்ருதி பிரமாணம் ஸ்மிருதி பிரமாணம் அப்படின்னு. ஸ்மிருதி என்ன பிரமாணம்? கௌதம தர்ம இது சாஸ்திரம், தர்மசூத்திரம். அந்த தர்மசூத்திரத்தில் அவர் கௌதம ரிஷி சொல்லியிருக்காரு.
அது வந்து இவர் எடுத்துக்கிறார் வியாசாச்சாரியார். ஸ்ருதி ஸ்மிருதி ஸ்மிருதி ஸ்ருதி பியாம் திஷ்டகா அப்படி போட்டிருக்கு பாருங்கள். திஷ்ட ஸ்ருதி பியாம் அது வந்து திஷ்டகன்னா இங்கே வந்து ஸ்ருதி. ஸ்மிருதி ஸ்மிருதினா ஸ்ருதியை தழுவினது அதுவும் சொல்கிறது. இதில் ரொம்ப வர இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா இந்த வர்ணாசிரம தர்மம் அதை தான் ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து வர்ணாசிரமத்தை ஒழிப்போம், சனாதன தர்மத்தை ஒழிப்போம். ஓகே, அவருக்கு ஒரு கன்றாவையும் தெரியலன்னு அர்த்தம். சனாதன தர்மத்தை ஒழிப்போம் அதுக்கே டீச் பண்ணும். சனாதன்னா ஒழிக்க முடியாதுடா அப்படின்னு அர்த்தம். சனாதன்னா அனாதியாக இருக்கிறது, எப்பொழுதும் இருக்கிறது, அழியாதது, அமிர்தத்துவம். அதுக்கு பேர் சனாதனம்னு பேர். ஓகே, நித்திய சர்வகதஸ்தானுகு அச்சலோயம் சனாதன. சனாதனம் சனாதனம்னா அழிக்க முடியாது, ஒழிச்சு போடுவேன்னு சொன்னேன். அந்த ஒழிச்சு போடுவேன்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் ஒழிஞ்சு போயிட்டான். புரியுதா? சனாதனம் இன்னும் தொடர்ந்தே இருக்குது. புரியுதா? சந்திர சூரியனுக்கு பிறகு கூட சனாதனம் இருக்கும். அது வந்து இந்த சிருஷ்டியில் இருக்குது. பிரளய காலத்தில் அவர் ஒடுங்கிடுவார், அதுக்கப்புறம் சிருஷ்டி வரும், அப்பயும் சனாதனம் இருக்கும்னு. புரியுதா? அப்படிப்பட்டது. அவனுக்கு புரிஞ்சு தான் சொல்கிறானோ புரியாமல் சொல்கிறானோ, சில சமயம் புரிஞ்சு வேணும்னு கூட சொல்லுவான். புரியுதா? இதெல்லாம் வர்ணாசிரமம். இதில் அந்த வெள்ளக்காரன் வந்து மெக்காலே சொன்னேன், அவன் வந்து நவீன பிரகஸ்பதியோட அம்சம். அவன் பிரகஸ்பதி தான் சார்வாக மதத்தை உண்டாக்கினது. அது ரெனியூவல் எப்படி பகவான் வந்து கீதையில் வேதத்தை ரெனியூவல் பண்ணாரோ, மெக்காலே வந்து பிரகஸ்பதியோட வேலையை ரெனியூவல் பண்ணிட்டான். எல்லா ஃபைலையும் மெட்டீரியலைஸ்டாக ஆக்கிட்டான் என்டையர் வேர்ல்டை. புரியுதா? அதுவும் த்ரூ இங்கிலீஷ் பாஷ்யம், ஆங்கில பாஷ்யம் மூலயமா. புரியுதா? அவனை எப்படி மெச்சறதா இல்லை திட்டுறதான்னு தெரியல எனக்கு. ஆனால் அவனுடைய சமத்தை பார்த்தா அப்படியேப்பா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான், அப்படி பார்த்து வியக்கிறதும் உண்டு நான். புரியுதா? அந்த மெக்காலே அவன் கரெக்டாக சொல்லிட்டு போயிட்டான், கருப்பு தோல் போர்த்திய இசுட்டாலின் ஆட்சியை நடைபெறும் நான் போன பிறகு கூட அப்படி சொல்லி எப்போ லண்டனில் சொல்லி எழுதிட்டு போயிட்டான். நீ வேணால் பார்த்துக்கோ அப்படின்னு. புரியுறதா? அதெல்லாம் நடந்துட்டுருக்கு. அதில் வந்து அதுக்கு ரோடு மேப்பு போட்டு கொடுத்தது யாருன்னா ஈவேரா. அவர் தான் ஈரோட்டு தந்தை. அந்த ஈரோட்டில் போய் வேதத்தை போய் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் நான். புரியுறதா? அவன் சிங்கத்து குகையை, இந்த சிங்கம் சொல்ல முடியாது, அவனை நரி குகைக்குள்ளே போய் நரி அடிக்கிறது. புரியுதா? அவனை எதுக்கு சிங்கம் சொல்லுவானே, நரிப்பய. புரியுதா? அதனால தான் உங்களை வந்து நல்ல நல்ல மூர்த்தியெல்லாம் எனக்கு கொண்டு வந்து கொடுங்க அந்த ஈரோட்டில். ஏன்னா எப்போ வந்து சாமியை கும்பிட வேணான்னு சொன்னானோ அதே சாமி வந்து குவியணும். புரியுதா? நான் அதில் நிறைய பண்ணியிருக்கேன், நான் விதவிதமாக பண்ணியிருக்கேன். அதெல்லாம் இது சரி. இப்போ 8வது சங்கல்பம் வந்து புதிய வர்ணாசிரம வியவஸ்தா. இது பகவத்கீதையில் சொல்லிருக்கார் வர்ணாசிரமத்தை பற்றி. அவர் என்ன சொல்லிருக்காரு? குண கர்ம விபாகஷகா, குண கர்ம விபாகஷகா. அப்போ விஸ்வகர்மா திவஸ் வந்து செப்டம்பர் 17 வச்சுட்டார் நம்மால். புரியுதா? 18 தொழில் இருக்குது. நீ வந்து உபயோகமே படாத தொழில்னு வச்சுருந்தெல்லாம் அவர் எல்லாத்தையும் 18 தொழிலை ஒன்றா சேர்த்து விஸ்வகர்மா திவஸ் சொல்லி ஏழைப்பாடுகள்லாம் வெளியில் கொண்டு வந்துட்டார். அதை வந்து அவருடைய பர்த்டேக்கு அவரே வச்சுட்டார். இதெல்லாம் எவன் வைப்ப முடியும்? அறிவு அவ்வளோ தூரத்துக்கு இல்லை சில பேருக்கு. அதனால் அவரே வச்சுட்டார். இனிமேல் வந்து நான் அவங்கள விஸ்வகர்மாவோட கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். எப்படி பியூட்டிஃபுல்லாக! இதெல்லாம் சில பேர் தான் இப்படி தான் பண்ணுவான். ஏன்னா அப்புறம் பண்ணுறதுக்கு விவஸ்தை அவ்வளோ அறிவு போகாது. புரியுதா? அதனால் இது பண்ணிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோ. புதிய வர்ணாசிரம விவஸ்தாவில் நமக்கு இங்கே என்ன சப்ஜெக்டுனா, யார் ஒருத்தன் வர்ணாசிரமத்தை ஒழுங்கு மரியாதையாக பண்ணுறானோ அவன் வந்து ரமணீய சரணா யோனியில் பிறப்பான், நல்லவனாக பிறப்பான். இப்போ புரியுதா? நான் ஏன் அதை வந்து தொடர்ந்து சொல்கிறேன். சில வார்த்தையெல்லாம் தொடர்ந்து சொல்லியிருக்கிறதுல வர்ணாசிரமம். பல பேர்லாம் பயந்துன்னு இருக்கும்போது கூட இந்த வர்ணாசிரமத்தை நான் சொல்லுவேன். நான்
ஏன்னா அதனுடைய ரூட்டு கரெக்டாக இருக்கிறது. தப்பாக பண்ணிட்டானுங்க, புரியுதா? அதுக்கப்புறம் என்னென்னா, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, சொர்க்கத்துக்கு போனவன் வெறும் கையோடு வருவானா, திரும்பி பூலோகத்துக்கு வந்தவுடனே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவானா? ஏன்னா சங்க பிரச்சாரக்காக போயிட்டு எல்லாத்தையும் போயிட்டு இங்கே வரும்போது காலியாக வந்தேன் நான். எங்கள் அப்பா என்ன பண்ணார், என்கிட்ட தான் நீ வந்தாகணும் அப்படின்னு. நான் வரமாட்டேன் ஓய் அப்படின்னு ஜீரோலேருந்து ஹீரோ ஆகிட்டேன்னு வச்சுக்கோ, புரியுதுதா? அப்படி எல்லாத்தையும் தொலைச்சிட்டு சொம்மனே வருவானா அப்படின்னு கேள்வி. அப்படி வரமாட்டான். ததா சேஷேன, சொர்க்கலோகத்திலேருந்து வரும்போது கொஞ்சம் கர்மத்தோடு வருவான். அப்படி கொஞ்சம் கர்மத்தோடு வருவான்னா என்ன கர்மம்? அங்கே தான் தீர்த்துட்டானே எல்லா கர்மத்தையும். அப்புறம் என்ன கர்மம் பண்ண முடியும்? ஆகாமி கர்மா பண்ண முடியாது. பிராரத்த கர்மா தீர்ந்துடுது. அப்போ மீதி என்ன இருக்கிறது? சஞ்சித கர்மா இருக்குது. எப்படி இருக்குது சஞ்சித கர்மா? இந்த ஜீவா பேக்கேஜில் இந்த சஞ்சித கர்மா எங்கே இருக்கும்? காரண சரீரத்தில் இருக்கு. அது ஒரு செப்பரேட்டாக இருந்தால் கன்ஃபியூஸ் ஆகிடும், கம்ப்யூட்டர் ப்ராப்ளம் ஆகிடும். எங்கேயாவது அவசரம் கொடுக்கல, அவன் பிறக்கிறதுக்கு வேண்டிய ஒரே நேரத்தில் 1000 ஜீவா பிறக்கும்போது எப்படி எடுத்து பண்ணுறது? எதாவது அவன் கர்மாவை தூக்கி அவன் மேலே போட்டோம்னா நம்ம யூஸ்வலாக பண்ணுவோம், மாற்றி மாற்றி பண்ணிவிடுவான். சாம்பார் விடுறதுக்கு பதிலாக ரசம் விட்டுருவான் இந்த அவசரத்தில். அப்பயாவது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக சொல்ல தெரியணும். இது கர்நாடகா ஸ்டைல், ஃபஸ்ட்டு ரசம் அப்புறம் சாம்பார் அப்படின்னு சொல்லணும். சமாளிக்கவாது தெரியணும், புரியுதா? அங்கே போனால் நான் ஃபஸ்ட்டு டைம் போய் உட்காந்து சாப்பிட்றேன், ரசத்தை விட்றான். ஏன்னா இன்னும் சாம்பாரே வரல, அப்புறம் ரசத்தை விட்டுவிட்டேன். ஊருக்கு புதுசா நீங்கள் அப்படின்னா அவன் பாஷையில். ஆமாம், இங்கெல்லாம் ரசத்துக்கு பிறகு தான் சாம்பார். ஓகே, எப்படியோ வயிற்றுக்கு தானே போகிறது. ஆக எப்படி வேணால் சாப்பிட்லான்னு அங்கே தான் நான் கற்றுண்டேன் நான், புரியுது? இப்போ காலையில் போட வேண்டிய மாத்திரை மத்தியானம் வாங்கி போடுற மாத்திரை ராத்திரி, அதுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க கர்நாடகாக்காரன், புரியுதா? அதனால் அது ஒன்றும் பெரிய நாட் பிக் டீல். லைவாக இருக்கேன்னு பாரு. அதனால் அதெல்லாம் ரொம்ப பெருசாக அலட்டிக்கூடாதுன்னு சொல்ல வரணும். சின்ன சின்ன அல்ப விஷயத்துக்கெல்லாம் பிரம்மன் புரியுதா பாரு, புரியுதா? நான் பேசுகிற வார்த்தையெல்லாம் புரியுதா பாரு. மீதிக்கெல்லாம் ரொம்ப பெருசாக பண்ணிக்கூடாது. அதுதான் இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே இந்த உபனிஷத்து சூத்திரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, கிருதாத்தியா அனுசயவான் திருஷ்ட ஸ்மிருதிப்யாம் யததம் அனவம்ச. இதான் 8வது சூத்திரம். வியாசாச்சாரியர் பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, வர்ணாசிரம தர்மத்தை சரியாக கடைப்பிடிக்கிறவன் ததா சேஷேன, சொர்க்கத்திலேருந்து இங்கே வரவன் பூமிக்கு வரும்போது அவன் பிறக்கிறான். எந்த சேஷ கர்மா? சஞ்சித்த கர்மா தான் இப்போ மீதி பாக்கி இருக்கு. மொத்த சஞ்சித்த கர்மா எடுத்துகிட்டு வருவானா? கொண்டு வர முடியாது, அது ஹியூஜ். அது புரியுதா? மொத்த சஞ்சித்த கர்மத்தை எடுத்துட்டா என்ன ஆகிடும்? காரண சரிமே இல்லாமல் போயிடும். காரண சரீரத்தை பிடிங்கிட்டா என்ன ஆகிடும்? நீ ஜீவன் முக்தன் ஆகிடுவேன். புரியுறதா? செம்ம பேக்கேஜ் பண்ணியிருக்குது, புரியுதா? அந்த காரண சரீரத்தை அஜ்ஞானத்தினுடைய பிடியில் இருக்கு, புரியுதா? ஆத்மா அஜ்ஞானத்தினுடைய பிடியில் இருக்கு. அதுவே டோட்டலாக அங்கே தான் பேக் பண்ணி ரகசியமாக எவனும் தொட முடியாத இடத்துல வச்சுருக்கு, புரியுதா? காரண சரீரம் சயின்ஸுக்கு புரியவே முடியாது காரண சரீரம் ஒன்று இருக்குன்னு. சூக்ஷ்மத்துக்கு காரணத்துக்கு அப்புறம் காரணத்துக்காக ஒர்க் பண்ணணும். எப்பவுமே காரணத்தை நீக்கிட்டிங்கன்னா காரியம் போயிடும். நேச்சுரல் தானே அது, ஓகே. ஆனால் காரணத்தை டைரெக்டாக நீக்க முடியாது. காரியத்தை நீக்கிறது மூலமா காரணத்தை நீக்க முடியும். பானையினுடைய ஸ்டேட்டஸ் போயிடுச்சுன்னா அப்புறம் களிமண்ணுடைய பானைன்ற ஸ்டேட்டஸு இருக்குல்ல, அந்த களிமண்ணால் பானை செய்யப்பட்டது.
அப்புறம் களிமண்ணுக்கு என்ன ஸ்டேட்டஸ் வரும்? வெறும் களிமண் தான் சொல்லணும். மிருத்திகா ஏவ சத்தியம். ஓகே, அதனால் இங்கேருந்து தான் போகணும். நம்ம இந்த காரியத்தை வச்சுக்கிட்டு தான் காரியம்னா காலையில் காரியம். இப்போ வரை இது வேறு நடக்கிறது. மாலை சங்கர மரத்தில் வேறு கிளாஸ் எடுக்கிறோம். காரியம் சொன்னால் வேறு மாதிரி. இனி பார்த்திங்கன்னா காலையில் இந்த சாஸ்திரிகளாம் கிழக்கையும் மேற்கையும் சுறுசுறுப்பாக போயின்னு இருப்பாங்க. பார்த்துருப்பீங்க, செம்மையாக பைக்கில் போட்டுன்னு போகிறான். இப்போ தான் பார்க்குறதுக்கே லட்சணமாக இருக்குது. புரியுதா? இதே மாதிரி கோயிலுக்கு டெய்லி போனோன்னா நன்னா இருக்கும். அப்படி பிரார்த்தனை சைடு இது. இதெல்லாம் நீ விரும்பின இப்படி பார்ப்ப. நீ பார்க்குறியோ இல்லையோ, அவன் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போகிறான், அது கூட பார்க்குறது இல்லை, டென்ஷனாக வருவேன் நீ. ஓகே, அதெல்லாம் பார்க்கணும். தது சேஷேன்னு 84 லட்சம் பிறவியில் இந்த சஞ்சீத்திலேருந்து ஒரு பகுதி மாத்திரம் எடுக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். சஞ்சீத்திலேருந்து ஒரு பகுதின்னா என்ன அர்த்தம்? புண்ணியம் பாபம் மிக்சர். புரியுதா? புண்ணிய பாபம் மிக்சரில் அதில் விசிஷ்ட ஜாதி, குல, ரூப, ஆண், பெண்ணு, திறமை எல்லாம் இந்த சஞ்சீத்திலேருந்து நியூ பிராரப்தம் டெவலப் ஆகிறது. ஒரு புதிய ஜீவாவை உண்டாக்குறதுக்கு வேண்டிய பிராரப்த கர்மா அதுலேருந்து எடுத்துக்கிறது. நீ போன பிராரப்தம் பண்ணிடல, அதெல்லாம் கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டேன், பர்ஸ் காலி பண்ணிட்டேன். இப்போ புது கிளைண்ட்டு புரியுதா? அதுலேருந்து வரும். ஓகே, இதுதான் முடிவு பண்ணுறது. அப்போ தது சேஷேன சஞ்சிக்த கர்மா அதோடு சேர்ந்து கீழே வருது. கௌதம தர்மசூத்திரத்தில் என்ன சொல்கிறதுனா, இந்த சஞ்சித்த கர்மத்திலேருந்து விசிஷ்ட ஜாதி, நல்ல ஜாதி, உயர்ந்த ஜாதி, பத்தினி ஜாதின்னு பேர் என்ன அதெல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் மறந்து போயிடுச்சு. உயர்ந்த ஜாதிகள்லாம் இருக்கிறது. பார்த்தாலே பெருந்தன்மையோடு இருப்பான். புரியுதா? இப்போ எல்லாமே லோக்கல்லையே படம் எடுத்து லோக்கல்லையே ஜனங்களை பார்த்து உயர்ந்த இது பார்க்குறதே ரொம்ப அபூர்வமாக ஆயிடுச்சு. புரியுதா? நான் இதில் இன்னொரு விசேஷம், பிறக்கும்போதே பணக்கார குடும்பத்தில் பிறப்பான், சம்பாதிக்கணும்னு அவசியம் இருக்காது. அப்படிலாம் இதை தர்மசூத்திரத்தில், கௌதம தர்மசூத்திரத்தில் சொல்கிறது. அந்த ஹேர் ஸ்டைல்லாம் நல்லாயிருக்கும், கை காலெலாம் ஒழுங்காக இருக்கும், இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். புரியுதா? அது பியூட்டி பார்லரில் போக வேண்டாம், பிறக்கும் போதே நன்னா இருப்பான். புரியுதா? நீ எப்படி பிறந்தாலும் வேதம் ஒரு ஐடியா கொடுத்துருக்கு. இந்த பிராரப்தம் ஒன்றுக்கு ஈக்குவலாக முறியடிக்கிறதுக்கு, அது முதுகெலும்பை உடைக்கிறதுக்கு ஒரு வேதத்தில் ஒரு ஐடியா கொடுத்துருக்கு. பிராரப்தம் எப்படி வேணால் இருக்கட்டும், கீழே இருக்கட்டும் மேலே இருக்கட்டும், என் பர்த்து எப்படி வேணால் இருக்கட்டும், ஆனால் அதை முறியடிக்கிறதுக்கு வேதம் ஐடியா கொடுத்துருக்கு. என்னது? புருஷார்த்தன்ற வஜ்ராயுதம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீ எப்படி பயன்படுத்துறியோ, பணக்காரன் இது ஏழையாக இருக்கவும் பணக்காரன் ஆக முடியும். புரியுதா? புருஷார்த்தத்தில் பணக்காரன் ஏழையாக்க முடியும். எல்லாமே அவன் தானே முடிவு பண்ணுறத. எல்லாத்தையும் ஏற்கனவே அவங்க அப்பா தாத்தாலாம் சொத்து சேர்த்து வச்சுருந்தானே, இவன் ஒரே ஆள் காலி பண்ணிவிடுவான். இப்போ தான் இது ரெக்கார்ட் ஆகிறது இல்லை, டீச்சர் இதெல்லாம் சொல்லுவேன். அவன் பேரன் பேச்செல்லாம் காலி பண்ணிட போகிறான், எனக்கு கண்ணு முன்னாடியே காலி பண்ண போகிறான். ஏன்னா எவனுக்குமே கொடுக்குறதில்ல அவன். புரியுதா? எவனுக்குமே கொடுக்காம சொத்து சேர்த்து வச்சுருக்கான்னு வச்சுக்கோ, காலி அவனே காலி பண்ணிவிடுவான். அவங்க பரம்பரையில் வரவனே காலி பண்ணிவிடுவான். சொச்சம் மிச்சம்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் கட்டிருக்கு, அவன் எடுத்துப்பான். புரியுதா? அதனால் நமக்கு புத்தியோடு இருக்கும்போது ஸ்மரணையோடு இருக்கும்போதே குத்துடணும். புரியுதா? கொஞ்சம் வச்சுட்டு அதுதான் உத்தமம். புரியுதா? அதனால தான் அப்பப்போ அன்னதானம் சொல்கிறோம்ல, நீ கொடுக்குறதுக்கு தான். புரியுதா? நீ கொடுக்குறதுன்னா எதுக்கு? கொஞ்சம் கரைக்கிறதுக்காக அந்த இதுவை. புரியுதா? அப்பயும் இப்போ நீ உனக்கு என்ன சொன்னாலும் விளங்கலைன்னா வேறு மாதிரி பகவான் பார்த்துப்பார். பகவானே நேராக பார்த்து அன்னதானத்தை கொடு, இது கொடு, அது கொடு, என்னத்தையாவது பக்கத்து ஆளுக்கு ஏதாவது கொடு, கொடுத்து பழகு. ஓடி ஓடி உழைக்கணும். எதுக்கு? எல்லா பேங்க்லேயும் போட்டுக்கிறதுக்கா? எல்லாருக்கும் கொடுக்கணும்யா, கொடுக்கணும்.
புரியுதா? ஏதாவது ஒரு வடை சுட்டாவது யாருக்காவது கொடுக்கணும். புரியுதா? சும்மா இப்போ இன்றைக்கி என்ன வடை சுடுறீங்க, இது எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கு தான் அப்படின்னு இன்றைக்கா பண்ணியிருக்கேன் நீ. ஏதோ மிஞ்சி இருந்தால் அதை அதுக்குள்ள கொடுத்துருவோம். புரியுதா? சில சமயம் அந்த வடையை காக்கா சாப்பிட மாட்டுறது. ஏன் அப்படின்னு போய் பார்த்தேன், பிரித்தா நடுவில் நாராக வருது. அது நம்மளை விட ஸ்மார்ட் போல் இருக்குது, ஸ்மெல்லு அதுக்கு தெரியும் போல் இருக்குது. புரியுதா? அப்படி இருந்தால் காக்கா கூட சாப்பிடாது. அது வேலைக்காரி கொடுத்தீங்கன்னா உனக்கு பாவம் ஆகும். நீ சாப்பிட்ற மாதிரி இருக்கிறது தான் மற்றவாளுக்கு கொடுக்கணும். நன்னா புரிஞ்சுக்கோ. சேஷக்கர்மா தது சேஷேன ஸ்மிருதி, ஸ்மிருதி வாக்கியம். அப்போ சாந்தோக்கிய உபனிஷத்து ஸ்மிருதி வாக்கியம் ரமணீய சரணா கபூய சரணா. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து சஞ்சீத கர்மத்திலேருந்து தது சேஷனாக வந்து அவன் பூமிக்கு வந்து இதெல்லாம் வந்திருக்கிறது. இப்போ இந்த டிராவலர் ஜீவாத்மா பற்றி விசாரம் பண்ணின்னு இருக்கோம். மனித பிறவியை, எதுக்கு மனித பிறவி கொடுக்கப்பட்டிருக்கு அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். எதுக்கு மனுஷ பிறவி கொடுக்கப்பட்டிருக்குன்னா திண்டு திண்டு திருப்பி ஒரு ஜீவனாக அடையிறதுக்கு இல்லை. அந்த ஜீவன் தன்னுடைய சரீரத்தை வச்சுக்கிட்டு பண்படுத்தணும், பயன்படுத்தணும். ஜீவா மாத்திரம்தான் பயன்படுத்த முடியும் இந்த வாழ்க்கையை. மற்ற ஜீவராசிகளாம் ப்ரோக்ராம்டு அப்படியே இருக்கணும். அப்போ புருஷார்த்தத்தை பயன்படுத்து. அப்போ இந்த விவேக சூடாமணியில் சொல்கிறார் ஆச்சாரியர் சங்கராச்சாரியர். புரியுதா? இந்த மனுஷ ஜீவா கொடுக்குறது நல்ல வடை பாயசம் அந்த தலிகையெல்லாம் போட்டு சாப்பிட்டு அந்த இதில் இருக்குது. இது ஸ்ரீரங்கத்தில் ஒரு இது இருக்கும், அந்த பாயசம் மறந்து போயிடுச்சு, அக்கார வடசல். அது மாதிரி எதுவும் வராது, பால்லே விட்டு அப்படியே அப்படி ஒரு இதுவாக இருக்கும். ஸ்மெல்லுன்னா அப்படி ஸ்மெல்லு இருக்குன்னு வச்சுக்க. அதை சாப்பிட்டு நீ வாழறதுக்கு உன் ஜென்மம் கொடுக்கப்பட்டிருக்க. அக்கார வடசல் சாப்பிட்டு செத்து போகிறதுக்காக இருக்கு. இவர் சொல்கிறார் பாருங்க, யார்? சங்கரன் சொல்கிறார். ஜாதி நீதி குல கோத்திர தூரகம் நாம ரூப குணதோஷ வர்ஜிதம் தேச கால விஷயாதி வர்த்தியதே அஹம் தத்துவ பிரம்ம தத்துவமசி பாவயாத்மன் பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி. அது இங்கே தான் எடுத்தோம் ஃபஸ்ட்டு 2009. புரியுதா? நிதித்தியாசனம். புரியுதா? நான் யாருன்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் மனுஷ ரூபம் கொடுக்கறது. மீதெல்லாம் நீ சும்மா வேலை பண்ணுறதுக்கு எதுக்குன்னா பண்படுத்துறதுக்காக. உனக்கு ஃபேமிலி கொடுக்கறது எதுக்கு? பண்படுத்துறதுக்காக. உனக்கு கஷ்டம் கொடுக்கறது எதுக்கு? பண்படுத்துறதுக்காக, புண்படுத்துறதுக்காக இல்லை. புரியுதா? பயன்படுத்திக்கோ, எல்லாத்தையும் பயன்படுத்திக்கோ, யூஸ்ஃபுல் பண்ணிக்கோ. கிருதாத்யய அனுசயவான் திருஷ்ட ஸ்மிருதிப்யாம் யததம் அனுவம்ச கிருதாத்யயே. கிருத்தம், கிருத்தம்னா கர்மா, கிருத்தம்னா புண்ணிய கர்மா, சொர்க்கபூத பல கர்மா, சொர்க்கபூத பல கர்மா. புரியுதா? கிருத்தம். அத்தியம், அத்தியம்னு என்ன? சொர்க்கலோகத்தில் போய் புண்ணிய கர்மாவை அத்தியம் அனுபவி ராஜா, அனுபவி. கர்மத்தை எப்படி தீர்க்க முடியும்? அனுபவிச்சா தீர்ந்து போயிடும். புரியுதா? அந்த அனுபவித்த பிறகு, கழிஞ்ச பிறகு, அந்த கர்மா கழிஞ்ச பிறகு கிருதாத்வியா புண்ணிய பலம் சுகம். அந்த புண்ணிய சொர்க்கம் இருக்க அது எக்ஸாஸ்ட் பண்ணுறது. சொர்க்கலோகத்தில் புண்ணிய கர்மாவை எக்ஸாஸ்ட் பண்ணிடும். இப்படிதான். அப்போ நாம் செய்யக்கூடிய புண்ணியது அல்லது பாபம் பூமியில் சரி சொர்க்கத்தில் சரி அது தீர்ந்துடும், அப்படியே இருக்காது. புரியுதா? திருப்பி நீ ப்ரொடக்ட் பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே. அப்போது பூலோகத்துலேயும் சொர்க்கம் இருக்குது. பூலோகத்துலேயும் சொர்க்கம் என்ன? நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறது, வெல்த்தியாக இருக்கிறது, நல்ல சந்தோஷமாக சிரித்து மகிழ்ச்சி சந்தோஷமாக கவலைப்படாமல் இருக்கிறது, இதெல்லாம் பூலோக சொர்க்கம்.
கவலைப்படுதலே கருநரகமா, கவலை எத்திரத்திலே முக்தி அப்படின்னா பாரதியார். புரியுதா? எப்போ பார்த்தாலும் வச்சணும். சில மூஞ்ச பார்த்தா அப்போ எது கொடுத்தாலும் இதை வந்து திருத்த முடியாத போல இருக்கு அப்படின்னு. சொர்க்கமே கொடுத்தா கூட சொர்க்கத்தில் கொடுத்துட்டாரு. எப்படி இருந்தாலும் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே அனுபவிச்ச பிறகு திருப்பி நம்ம கீழே போய் தான் ஆகணும். இப்போ இருக்கு சொர்க்கத்தில் போய் துக்கப்படுற ஆள்லாம் இருக்கான். புரியுதா? எப்படி தெரியுதுன்னு கேட்காதீங்க. அப்போ புண்ணிய பாபம் அடர்த்தியாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி நான் சொல்லிக் கொடுக்குறேன். அது என்ன, மற்றவங்கள ஹர்ட் பண்ணு, நல்லா சேர்த்துப்பேன். ஓகே, அதனால இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணவே கூடாது, மனசால் கூட பண்ணக்கூடாது. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹீரோ வேர்டு என்ன, அனுசயவான். அனுசயவான். புரியுதா? இந்த வார்த்தை வந்து புரியணும். அனுசயகா. ஓகே, அனுசயகனா ஜீவஹா. அனுசயவான்னா யாரு? ஜீவாத்மா. கர்ம சகித ஜீவா. கர்ம சகித ஜீவா. புரியுதா? பிராரப்த கர்மா வந்து நிறைய பேருக்கு ஐடியா இருக்குது. அந்த சொர்க்கத்திலேயே வந்து ஒருத்தன் சொல்கிறான், எண்ணெய் பாட்டிலாம் வச்சுருப்பீங்களே, எண்ணெய் பாட்டில் அப்படி கொட்டிட்டிங்கன்னா காலி ஆகிடும், ஃபுல்லாக காலி ஆகிடுச்சின்னு சொல்லுவோம். ஆனால் கூட அந்த பாட்டில் அப்படி வச்சிங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் எண்ணெய் வரும். அப்புறம் மறுநாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். இந்த எஞ்சி உள்ள கர்மா சஞ்சித்த இல்லை, சொர்க்கத்தில் அனுபவித்து போக மீதி இருக்கிற கர்மாவில் தான் அவன் பின்னாடி பூமிக்கு வரான் அப்படின்னு ஒருத்தன் ஐடியா சொல்கிறான். எப்படி சங்கராச்சாரிய, நீ வந்து கபால கற்பனை, சஞ்சித்த கர்மாவில் தான் வரும். நீ எப்போ அனுபவிச்சுட்டியா அதெல்லாம் தீர்ந்து போயிடும். புரியுதா? அது கடைசியில் சாஸ்திரிகள் பண்ணுவார் பாரு, பார்த்துருக்கே நீ, அந்த ஆர்ஜவம் இருக்காரு, இப்படி இப்படி பண்ணுவார், இப்படி புரியுதா? எல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த இதில் அக்னியில் விட்டுருவார். அந்த இது இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கணும். கொஞ்சம் கூட மிச்சம் வச்சுக்க மாட்டாங்க, மிச்சம் வச்சுக்க கூடாது. புரியுதா? இதெல்லாம் ஒரு அது சம்பிரதாயம், சாஸ்திரம். நமக்கு வந்து புகை வருதா, இப்படி வருதா, ஏன் இப்படி போட்டான், ஃபேன் அந்த பக்கம் வைடா, மந்திரம்லாம் கேட்க போகிறதில்ல, ஃபேன் எப்படி வைடா, இது இப்படி வைடா, அங்கேயும் ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பான் சேஷ்டை. காஃபி வந்துடுத்தா பாரு, மாமாவுக்கு எது கொடுத்தியா பாரு, சுடு தண்ணி கொடுத்தியா பாரு. அந்த மந்திரத்தை காதால் கேட்க போகிறதே இல்லை. புரியுதா? நான் இப்படி சேர் போட்டு என்ன நடுவில் உட்கார வைக்கிறாள், எனக்கு கண்ணில் வரும்ல அந்த புகை, வந்து கேட்பான், புகை வருதாச்சு, புகை எனக்கு வருது வரல, நீங்கள் அந்த கொஞ்சம் மந்திரத்தை கேள, ஆள் எப்பயோ சொல்கிறதே அபூர்வமாக இருக்குது, அதையாவது கேளு அப்படின்னு. அனுசயவான் ஜீவாகா கர்ம சகித ஜீவா. புரியுதா? ஓகே, இது எப்படி தெரியுது அவன் அப்படி சொல்கிறது? நீங்கள் எப்படி, எந்த அத்தாரிட்டியில் சொல்கிறீங்க? எந்த அத்தாரிட்டினா வியாசாச்சாரியர் சொல்ல, திருஷ்ட ஸ்மிருதிப்யாம். ஓகே, திருஷ்டம்னா இங்கே வந்து திருஷ்டம் அதிருஷ்டம்லாம் இல்லை, இங்கே வந்து இந்த கான்டெஸ்டில் திருஷ்டம்னா ஸ்ருதி, ஸ்ருதி ஸ்மிருதி வாக்கியத்தினால. ஓகே, அப்போ புண்ணிய பாபம் மிக்சர் தான் சஞ்சீத்தம், நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ ரமணீய சரணா புண்ணிய கர்மா, கபூய சரண பாப கர்மா. சாந்தோக்கியம் 5:10-7 ஸ்ருதி வாக்கியம். ஓகே, தேர்ஃபோர் ஸ்மிருதி பிரமாணத்தில் ஜீவ ஆகச்சதி. யதேதம், யதேதம்னா யதா இதம், கமன மார்ககா இதம், அதாவது எந்த வழியில் போனானோ அதே வழியில் திருப்பி பூலோகத்துக்கு வரான் அப்படின்னு அர்த்தம். யதேதம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஹரித்வார்லேருந்து, இது ஹரித்வாரில் அதுனா ஹரித்வார் பக்கத்தில் ஏர்போர்ட்டு டேராடூன்லேருந்து மும்பை வழியாக வந்து சென்னைக்கு வருவான்.
இல்லை பெங்களூர் வயா வந்து சென்னைக்கு வருவான். அப்படி அந்த ரூட்டில் சில சமயம் வந்து வயா வரும். அது சில ஃப்ளைட்டு எப்படி இருக்குன்னா டைரக்ட் ஃப்ளைட், புரியுதா? டைரக்ட் ஃப்ளைட் வரும். ஓகே. யதேதம் அனவம். அனவம்னா சில சமயம் திரும்பும்போது வேறு வேறு ஒரு ரூட்டில் நின்றுட்டு வருவான். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஏர்போர்ட்டில் வந்து போட்டுருவான் 2-3 ஹவர்ஸு. அந்த இதை ஃப்ளைட் மாறணும், அப்புறம் இது கொஞ்சம் நேரம் போட்டுருவான். அப்புறம் அந்த டைம் மேனேஜ் பண்ணுறதுக்குள்ளே இவன் படுற பாடு இருக்க. இங்கே போவான், அங்கே போவான். சொன்னா அங்கே போட்டிருக்கானே அவர் அப்படியே சாஞ்சி படுத்துட்டான்னு. அங்கேயே ட்ராவலர் ஜீவா. அந்த குழந்தைங்களாம் அப்படியே போகும். அந்த ஒரு இது அதில் போகும், புரியுதா? அதில் அதுதான் போத. அதில் நின்னா போகிறோம்ல, போகமாட்டான் ட்ராவலர் ஜீவா. அதில் வேகமாக தர 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 தரன்னு எடுத்துகிட்டு போவான். இதெல்லாம் நீ ரசிக்கணும், நீ புரியுதுதான்? அவ்வளோ வேகமாக போய் அங்கே போய் அப்படியே உட்காந்துன்னு அதில் போனால் அது என்ஜாய் பண்ணி மெதுவாக போகிறது. அது அந்த ரொட்டேஷன் இருக்கும், நடக்கிறது, வாக்கிங், வாக்கர் போல் இருக்கு. அது ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே ஆனந்தமாக பேசிட்டு போகலாம். அதுலேயும் என்ஜாய் பண்ண மாட்டான். அது புரியுது. இப்போ சொர்க்கத்தில் போனாலும் கஷ்டப்படுறவன் வந்தான். என்ஜாய் பண்ணவே தெரியாது லைஃப்பில். ஓகே. அனவம் சில சமயம் என்ன பண்ணுன்னா சில வேறு பாதை வழியாக கூட வருவார்கள். போன பாதையிலே வரமாட்டார்கள். அப்படி உபநிஷத்து வேறு பாதையில் வந்து ஆக மொத்தம் என்ன, திருப்பி வந்துடுவான்னு அர்த்தம். இது 8ல் சொல்லி முடித்தார். இப்போது வியாசாச்சாரியர் கிரேட் பர்சன், சீக்கிங் ஹெல்ப். வாட் இஸ் புத்திசாலி? சீக்கிங் ஹெல்ப். தெரியாததை தெரிஞ்ச ஆளுக்கிட்ட போய் கேட்டுக்கணும், வெக்கப்படக்கூடாது, புரியுதா? அதுதான் மகா புத்திசாலித்தனம். அதில் எல்லாமே நானே சொல்லணும்னு அவசியம் இல்லை, புரியுதா? அதில் வியாசாச்சாரியர் 2 ஆச்சாரியரை எடுத்துக்கிறார். இங்கே பாரு, நான் சொல்கிறதுக்கு என்ன ஸ்ருதி பிரமாணம் சொல்லிட்டேன், ஸ்மிருதி பிரமாணம் சொல்லிட்டேன். 2 ஆள் ஏற்கனவே வந்து இது வந்து உண்மையா பொய்யா அப்படி சொல்லியிருக்காங்க. என்ன உண்மையா பொய்யா அப்படின்னா, போன சூத்திரத்தில் அனுசயவான் அப்படி சொன்னோம் இல்லையா? அதுக்கு என்ன சொன்னோம்? அனுசயவான் யாரா? எந்த ஜீவாவா? எப்படிப்பட்ட ஜீவாவா? கர்ம சகித ஜீவா. இவன் என்ன சொல்கிறான் இப்போ? இல்லை, கர்ம சகித ஜீவா இல்லை, பண்புள்ள ஜீவா, நன்னடத்தை உள்ள ஜீவா. நன்னடத்தை உள்ள ஜீவா நல்ல யோனியில் பரப்பான், கெட்ட நடத்தை உள்ள ஜீவா கெட்ட யோனியில் பரப்பான். அப்போ இங்கே பண்பை பற்றி சொல்கிறது. ஓகே. இப்போ இங்கே பண்பை பற்றி சொல்லும்போது இதை வந்து சரியான முறையில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கிறது. ஓகே. அப்போது இந்த இடத்துல வந்து இந்த கர்மசகித ஜீவா சொர்க்கத்தில் எல்லா புண்ணியம் தீர்ந்த பிறகு சஞ்சித கர்மாவில் ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டு பிராரப்த கர்மத்தை அனுபவிக்கிறதுக்காக பூமிக்கு வரான். பூமிக்கு வந்த பிறகு அவனுக்கு ஈக்குவலண்ட்டாக வேதம் வந்து புருஷார்த்தத்தை கொடுக்கறது. புருஷார்த்தன்ற ஒரு சொல்லு மாத்திரம் புரிஞ்சுத்துனா நீ எல்லா இதுவும் வரலாம். ஈரோடு 100 அப்படின்னு நான் இப்போ சொல்லின்னு இருக்கேன். 100வது சிபிர், பிரம்ம வித்யா சிபிர். ஓகே. 100வது சிபிர். 100வது சிபிர்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரேயர் தான். ரஜினி சார் வந்து ராகவேந்திரா படத்தை எடுத்துட்டார், அது ஞாபகம் வச்சுக்கோ. அந்த அந்த இடத்துல சேஷ்டெல்லாம் பண்ண மாட்டார், அந்த ஸ்டைல்லாம் பண்ண மாட்டார். ராகவேந்திரா இப்படி இல்லை, அப்படிலாம் பண்ண மாட்டார். அப்படியே அந்த படம் ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் மனுஷன் எப்படி இருப்பாரோன்னு நான் கற்பனை பண்ணுறது உண்டு, புரியுதா? ஏன்னா அது சேஷ்டை பண்ணின்றது. அது சேஷ்டையிலே பிரபலமான ஆள், புரியுதா? ஒருத்தன் இப்படி காட்டியே சிஎம் ஆனான். ஓகே. இவன் சேஷ்டை பண்ணியே சூப்பர் ஸ்டார் ஆகிட்டான். அவன் வந்து 100வது படத்தை எப்படி எடுத்தான்? மௌனமாக இருப்பார். அந்த ராகவேந்திரா படத்தில் அப்படியே சைலண்ட்டாக இருப்பார், ஞான பழமாக இருப்பார், புரியுதா? அப்படிலாம் இருக்கிறது. அப்போ இப்போ என்னென்னா
ஒருத்தன் வந்து ஈரோடுக்கு வரல அப்படின்னு சொன்னான்னா என்ன அர்த்தம்? இந்த வர்றது முடிவு பண்ணுறது, வராமல் இருக்கிறது முடிவு பண்ணுறது. வர்றதுன்னு முடிவு பண்ணால் பல வழிகள் இருக்குது. நான் வரமாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணால் பல காரணங்கள் இருக்கு. நீ வரேன்னு முடிவு பண்ணால் பல வழி இருக்கு. வரலன்னு முடிவு பண்ணினா பல காரணங்கள் இருக்கு. புரியுதா? நீ என்ன காரணம் சொல்ல போற எனக்கு தெரிஞ்சிடும். புரியுதா? அதனால இப்பெல்லாம் ஜாக்கிரதையாக வந்து 40 வருஷமாக டீச் பண்ணுறோம்ல, சாமிக்கிட்ட போவே கூடாது. ஏதாவது ஒரு வழி சொல்லி கொடுத்துருவாரு. ஏன்னா வர்றதுக்கு பல வழிகள் இருக்கு, வராமல் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. இது நல்லா புரிஞ்சுக்குங்க, எழுதிக்குங்க. எல்லாமே முடியும்னா பல வழி இருக்குது, முடியாது அப்படி சொன்னா பல காரணம் இருக்குது. நீ வழியை தேட போறியா காரணத்தை தேட போறியான்றத புருஷார்த்தம். புரியுதா? அப்போ புண்ணிய பாபம் வந்து ஆண் பெண்ணுக்கெல்லாம் வேறுபாடெல்லாம் கிடையாது. இப்போ புரியுதா? ஜிஜாபாய், அகல்யாபாய் ஹோல்கர் அவங்களாம் புருஷார்த்தத்தை முழுமையாக பயன்படுத்தினவங்க. இது வந்து சரித்திரத்தில். வேதாந்தத்தில் வந்து கார்கி, மைத்ரேயி இவெல்லாம் வந்து புருஷார்த்தத்தை முழுக்க பயன்படுத்தினவர். அதனால் ஆணுக்கு தான் சிறப்பு பெண்ணுக்கு தான் சிறப்புலாம் எல்லாம் கிடையாது. நீ இந்த புருஷார்த்தத்தை புரிஞ்சுக்கணும், அதை வந்து பயன்படுத்தணும். இதெல்லாம் டவுட் வரும், ஆண் எப்படி பெண் எப்படிலாம் வரும். அந்த டவுட்லாம் படவே படாத. ஓகே, புருஷார்த்தத்தை பயன்படுத்துகிற பெண், புருஷார்த்தத்தை பயன்படுத்தாத ஆண், அப்படி எதுக்கு சொல்கிறீங்க? புருஷார்த்தத்தை பயன்படுத்தணும். புரியுதா? அது வில்லு இருக்குல்ல, அதுதான். இப்போ நிர்மலா சீதாராமன் இருக்கு, வில்லு இருக்குது அவளுக்கு. புரியுதா? அவ்வளோ பேரையும் ஒரு கட்டி மேய்க்கிறா பாரு, ஷவுட் பண்ணுறா பாரு. இத்தனைக்கும் அவளுக்கு வந்து குரல்லாம் அவள்லாம் வர முடியாது. ஸ்மிருதி இரானி மாதிரிலாம் ஆம்பளை குரல் கிடையாது. புரியுதா? அவள் கீச்சுன்னு பண்ணும். அதுலேயே வந்து அவள் ஃபைட் பண்ணுறான்னா அவள் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பா பாரு. இப்போதைக்கு ப்ரெசண்ட்டில் இருக்கிறது மாடல் யார் வச்சுக்கணுன்னா நிர்மலா சீதாராமன் தான் வச்சுக்கணும். புரியுதா? புருஷார்த்தத்தை முழுக்க பயன்படுத்தினவன். புரியுதா? ஸோ அப்போ ஜீவ ஆகச்சதி, சொர்க்கத்திலேருந்து எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு அவன் வரானா, அதுக்கு முழுக்க இந்த 5, 10, 7 ரமணீய சரணா = சத்கர்மா, கபூய சரணா தீய கர்மா அப்படி சொன்னத. இப்போ என்ன ஆர்கியூமெண்ட்டு? கர்மா கிடையாது, பண்பு அப்படின்னு பூர்வபக்ஷம். நீ சரணம் எந்த டிக்ஷனரியில் இருக்கியா, நீ பாட்டு சொல்லின்னு இருக்க அப்படின்னு கேட்குறான். ஓகே, இப்போ பூர்வபக்ஷம் சொல்கிறது சரணா, அனுசரணா. அனுசரணா மீன்ஸ் ஆச்சாரம், ஆச்சாரம் மீன்ஸ் ஒழுக்கம், ஒழுக்கம் மீன்ஸ் பண்பாடு, பண்பாடுனா நற்பண்புகள். அப்போது சரணான்னா அனுசரணை தான் சொல்லணும். அனுசரதி ஆச்சாரம், அப்படி தான் அதனுடைய பொருள் இருக்கு. நீ கர்மாவாக இருக்கிறதாங்க ஆச்சாரம். புரியுதா? அதனால தான் உங்களுக்கு வந்து இது சரியாக புரிஞ்சுக்கணும். பூர்வபக்ஷி சொன்னால் கூட நம்ம ஊர் பூர்வபக்ஷிலாம் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் கிடையாது. புரியுதா? அதுக்கு ஸ்ருதி வாக்கியம் இருக்குது. ஸ்ருதி வாக்கியம் தைத்திரிய சிக்ஷாவல்லி. தைத்திரிய சிக்ஷாவல்லியில் ரொம்ப அழகான மந்திரம் வந்து. ஓகே, நம்மளுடைய 2வது சங்கல்பம் வந்து சம்ஸ்கிருதி பாரத், சம்ஸ்கிருத பாரத். புரியுதா? லாங்குவேஜை முதல்ல வந்து மாற்றணும், மொழி மாற்றம் உண்டாக்கணும். புரியுதா? உனக்கு தெரிஞ்ச ஆங்கில பாஷையை பயன்படுத்துகிற மொழியை அதில் அடிமையாகிடக்கூடாது. 2வது ஆங்கிலம் தெரியாதவன்னு கேவலமாக பார்க்கக்கூடாது. அவன் எலக்ட்ரீஷியன் வந்து பண்ணுறது உனக்கு தெரியுமா? உனக்கு என்கிட்ட அவன் யோகா பண்ணும்போது வந்தான், என்னடா பாவி 5 நிமிஷத்துக்கு 50 ரூபா, அந்த காலத்தில் 50 ரூபா கேட்டேன்னு. பவர் ஆஃப் நாலேஜ் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். உங்களுக்கு தெரியலன்றதானே என்னை கூப்பிட்டீங்க. எனக்கு தெரிஞ்சிருக்குல்ல, இதெல்லாம் சொல்ல எனக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அதனால 50 ரூபா அப்படின்னா. ஒரே ஒரு செகண்ட் ஒரு ஒயர் எடுத்து இப்படி மாற்றினான், அதுக்கு 50 ரூபா கொடுன்றான். புரியுறதா? அந்த வேலை செய்யும்போது உன்னை பக்கத்துலேயே வச்சுக்க மாட்டான்.
அடுத்த தடவை அவனை கூப்பிட மாட்டேன். நீங்கள் போங்க, நான் பார்த்து கொடுக்குறேன், நான் பண்ணிடுறேன், நீங்கள் ஒர்க் பண்ணுறதா மாத்திரம் நீங்கள் செக் பண்ணுங்க அப்படின்வான். இதெல்லாம் தொழில் ரகசியம், புரியுதா? அதனால் சமய வாழ்க்கை, ரிலீஜியஸ் லைஃப் சொன்னாலே அதில் ஆச்சாரம் அனுஷ்டானம் ரெண்டு சேர்ந்துருக்கு. சமயம்ன்றது ஒழுக்க பண்பாடுகள், நற்பண்புகள். சடங்கு இருந்து கிரியா. இவன் வந்து அந்த 3 கரண்டி நெய் விடணுமா, அப்புறம் எத்தனை 21 பூர்ண கொழுக்கட்டை வைக்கணுமா, இதில் தான் கவனம் இருக்க ஒழிய அதை பண்ணும்போது இருக்கிற பண்பு இருக்க, பெரியவாளை நமஸ்காரம் பண்ணுறது, பெரியவாளோட பேசுறது, ஒழுக்கமாக வார்த்தையெல்லாம் சரியாக பேசுறது, அதில் கவனமே இருக்காது. அது சமய வாழ்க்கையே கிடையாது, புரியுதா? ரிச்சுவல்ஸில் அட்டென்ஷன் கொடுக்காத, அந்த சமயத்துக்கு இம்பார்ட்டண்ட் கொடு. ஓகே, ஆச்சாரத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடு. அனுஷ்டானம் வந்து ஆச்சாரத்தை அனுசரித்து இருக்கணும், அனுஷ்டானம், புரியுதா? அப்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இருக்கணும். நேற்று சண்டே அன்றைக்கி ஒரு அம்மா வந்துட்டு போச்சு கவலையோட. அவன் பையன் திடீர்னு சதிகார கும்பலை சேர்ந்துட்டானா. எப்படி வேணால் சிறுவாம்பலம் இருக்குது, இதுதான் இன்றைக்கி இருக்கிற யூத்துக்கு கடத்திட்டு போகிறதுக்காக பாரதத்தில் தான் யூத் இருக்காங்க நல்ல. அதை வந்து ஸ்பாயில் பண்ணுறதுக்கு என்டையர் வேர்ல்டு வேலை பண்ணிட்டுருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோ. நீ உன் குழந்தை நல்லபடியாக போயிட்டு வருது, நல்லா போயிட்டு வருது, நல்லா சமைச்சா பேசுறது நினச்சின்னு இருக்க, அங்கே அப்படி ஒரு மாஃபியா வேலை பண்ணிட்டுருக்கு. அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். குர்கோன் சிங் பசங்க மாதிரி இருக்கணும், பத்தேஜ் சிங், ஜொராவர் சிங் மாதிரி இருக்கணும். அப்படி தான் பையனை வளர்க்கணும். அதுக்கு நீ முன்னாடி இருக்கணும் அப்படி. அதனால் வள்ளுவர் சொல்கிறார், ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அப்போது உயிரை காட்டில பண்பு இம்பார்ட்டண்ட், புரியுதா? அதனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்ப்பா. அப்போ தைத்திரிய சிக்ஷாவல்லியில் 11வது அணுவாகம், யான்யனத்வானி கர்மாணி தானி சேவி தவ்யானி நோயிதராணி யான்யஸ்மாக்கம் சுச்சராணி தானி த்வயா உபாஸ்யானி நோயிதராணி. அப்படி குரு வந்து குருகுலத்தை விட்டுட்டு முடிச்சுட்டு போகிறான், சிஷ்யன் உபதேசம் பண்ணுறார் குரு. அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, இதுதான் நம்ம பாரதத்தினுடைய உன்னதமான கலாச்சாரம், புரியுதா? குருவான சிஷ்யன் சொல்கிறாரு, தம்பி என்னிடம் எதை கற்கணுமோ அதை மாத்திரமே கற்கணும், என்னிடம் எதை கற்கக்கூடாதோ அதை நீ கற்கக்கூடாது, புரியுதா? எவ்வளோ ஆர்ஜவம் பாருங்கள். ஆர்ஜவம் இம்பார்ட்டண்ட், புரியுதா? இதை சொல்லணும். அதில் இதெல்லாம் வந்து சொல்கிறதுனால தான் நான் வந்து அப்படியே பளிச்சுன்னு சொல்லிடுறேன் நான் என்னை பற்றி கூட, புரியுதா? ஆர்ஜவன் பேர். விவேகானந்த சுவாமிக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப கடுப்பாகிற ஒரு இடம் இருக்கிறது. ஐ ஹேட்ரட் ஹிப்போக்ரசி. ஆர்ஜவத்துக்கு ஆப்போசிட், புரியுதா? ஆர்ஜவத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவனு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கும் பிடிக்காது. எனக்கு ஏன் பிடிக்காதுன்னா விவேகானந்தருக்கு பிடிக்காது, அதனால் எனக்கும் பிடிக்காது. சொல்லு செயல், எதை செய்கிற அதை சொல்லு, எதை சொல்கிறியோ அதை செய், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ரொம்ப வருஷமாக நீங்கள் பிரம்மம் புரியுதோ புரியலையோ, தது தோமசி அகம் பிரம்மாஸ்மி புரியுதோ இல்லை, சொல்லு செயல், இது மாத்திரம் மினிமம் பிடிச்சா போகிறோம். மீதெல்லாம் பிரம்மன் வந்து இருக்கவே இருக்குது, அது வந்துடும், பிரச்சனையே கிடையாது. ஓகே, சொல் செயல் ரெண்டும் உனக்கு இடைவெளி எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அதை மாத்திரம் நீ கண்டுபிடிச்சிக்கிட்டே இரு, புரியுதா? அப்போ எந்த செயலும் நம்ம கீழ்ப்படுத்தாது. ஓகே, அதனால் நம்ம நடத்த இது ரொம்ப. குரு எப்படி சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்கள். நான் ஏதாவது தப்பு பண்ணினா அதை ஃபாலோ பண்ணாத, நான் ஏதாவது நல்லது பண்ணினா அதை நீ ஃபாலோ பண்ணு, அப்படி சொல்கிறார் சிஷ்யனுக்கு, புரியுதா? ரமணீய சரணான்றது நல்ல நடத்தை, நற்பண்புகளை தான் குறிக்கிறது. இங்கே கர்மாவை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பூர்வபக்ஷம். இது நல்ல பூர்வபக்ஷம், நியாயமான பூர்வபக்ஷம், புரியுறதா? நல்லதுன்னு சொல்கிறான். இதுக்கு பேர் ஹெல்த்தி ஆர்கியூமெண்ட், ஹெல்த்தி ஆர்கியூமெண்ட், புரியுதா? அப்படி. அப்போ கபூய சரணான்றது தீய நடத்தை, தீய பண்புகள். தீய பண்புகள் சொல்லவே கூடாது, ஆசுரி பண்புகள் சொன்னார் பகவான். இங்கே பாருங்கள், அது எது ஆசுரி
தெய்வீ சம்பத்து ஆசுரி சம்பத்து எங்கே வச்சுருக்காரு? எத்தனாவது அத்தியாயத்தில்? 16. விஸ்வரூப தரிசனம் எப்போ? 11. அதோட முடிஞ்சுது. விஸ்வரூப தரிசனம் முடிச்சு ஞானம்லாம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் முடியும் போது தெய்வீ சம்பத்து நடு வர சொல்கிறாரு. நான் ஒரு 100 பண்புகளை எழுதி வச்சுருக்கேன் நான் அந்த பகவத்கீதையில். தான் எப்போயாவது சமயம் கிடைக்கும் போது அது இது நமக்கு இப்போது நிறைய வேலை இருக்குல்ல, அது வந்து அந்த அந்த இது இருக்குல்ல, கீதை கூறும் நற்பண்புகள், அது 2வது பாகம் பண்ணணும்னு மைண்டில் இருக்கிறது. அது பகவான் எப்படி விடுவா தெரியல. என்ன இது வந்து ரிசர்ச் பண்ண 100 பண்பு எழுதி வச்சுருக்கேன், நோட் புக்கில் எழுதி வச்சுருக்கேன். அப்பாட்ட சொல்லிகிட்டே போகிறார். புரியுதா? பிரம்மத்தை சொல்லிட்டு நீ தான் பிரம்மன் தத்து தோமசி அப்படியே சொல்லிட்டு அப்படியே போனேன்னா உனக்கும் பிரச்சனை கிடையாது, எனக்கும் பிரச்சனை கிடையாது. பண்பு சொன்னேன்னா அது ஆர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், கில்ட் ஆகிடும் இல்லைன்னா. புரியுதா? இது ரொம்ப சர்ஜரி பண்ணுறது கஷ்டம். இது சொல்கிறவாளுக்கும் கஷ்டம், கேட்குறவாளுக்கும் கஷ்டம், மன கஷ்டம் ஏற்படும். அதனால் நிறைய பேர் இந்த பண்பு வரும்போது அப்படியே பேசிவாக அப்படியே பாஸ் பண்ணிவிடுவாங்க, சொல்லவே மாட்டான். புரியுதா? இங்கே 9வது சூத்திரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு, வியாசாச்சாரியார் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீ கேட்குறது கரெக்டு தான். அதாவது ரமணீய சரணான்றது கபூய சரணான்றது கர்மத்தை குறிக்கிறதா அல்லது பண்பை குறிக்கிறதா? இதான் ஆர்கியூமெண்ட். இப்போ இது வரைக்கும் கர்மத்தை சொன்னோம், இப்போ சொல்கிறது வந்து பண்பை பற்றி சொல்கிறோம். ஓகே, பண்புடை நாடு இதுவே. நம்முடைய 2வது சங்கல்பத்துக்கு பூர்வபக்ஷி ஓட்டு போடுறான். ஓகே, சம்ஸ்கிருதத்தில் சேர்ந்த சரள சம்ஸ்கிருதம் இன்றைக்கி வரல அவங்க. ஸோ அது பாரு, இன்றைக்கி பார்த்து வரல பாரு. அதில் ஒரு 18 ஸ்டேட்லேருந்து குலப்பதிலாம் வந்திருந்தாங்க சம்ஸ்கிருத ஆச்சாரியர்கள். ஒரு நாள் முழுக்க விசாரம் பண்ணுறது சம்ஸ்கிருதி. அதில் சம்ஸ்கிருதத்தோடு இருக்கிற சம்ஸ்கிருதியோடு இருக்கிற சம்ஸ்கிருதம் வேணும், அப்படி ஆர்கியூ பண்ணுங்க அப்படின்னு. அவருக்கு புரியவே இல்லை. ஆல் இண்டியா லீடர் அவர். நீங்களே ஆரம்பிச்சுடுங்க சாமி. அப்புறம் தான் புரிஞ்சுது, இன்னும் புரிஞ்சுது. ஓகே, அதுக்கப்புறம் சம்ஸ்கிருத்தியை அப்படி வர்றது கஷ்டமுள்ள இருக்கிறது, சொல்கிறது செய்கிறதும் சேர்ந்து இருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். புரியுதா? அதனால் சம்ஸ்கிருதி வெரி இம்பார்ட்டன்ட் தான், நன்னடத்தை இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, நம்ம ஊரில் வந்து பண்புக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். புரியுதா? இப்போ ஆக்ஷனாக ஆட்டிடியூடா, ஆக்ஷனாக ஆச்சாரமாக அனுஷ்டானமாக எது சொல்லிக்கிறது? சரணா. ஓகே, ரமணீய சரணா, கபூய சரணா, இதுதான் ஆர்கியூமெண்ட்டு. ஓகே, வியாசாச்சாரியர் என்ன சொல்கிறாரு? நான் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அவங்க சொல்கிறதையே நீ கேட்டுக்கோ அப்படின்றார். யார் அவங்க சொன்னது? 2 ரிஷிகள். ஒரு ரிஷி, ஒரு ஆச்சாரியார் வந்து கார்ஷ்ணஜினிகி 9வது சூத்திரத்தில் வராரு. கார்ஷ்ணஜினிகி, கார்ஷ்ணாஜினிகி அவர் ஒருத்தர். 11வது சூத்திரத்தில் வர்றது வந்து பாதரிகி. 2 பேர் ஆச்சாரியர்களும் என்ன சொல்கிறாங்களோ அது கேட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறது. கேட்டுட்டு இப்போ பிருகதாரண்ய உபநிஷத்தில் பியூட்டிஃபுல்லாக சொல்கிறது. அது என்னன்னா, வேதத்தில் இருக்கிற இன்னொரு முக்கியமான சனாதன தர்மத்தில் இருக்கிற அடிப்படையான விஷயம் என்னது? இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்காம நம்மளாவது கொஞ்சம் புரிஞ்சுப்போம். சத்தியம் வத தர்மம் சர. புரியுதா? அப்போ சத்தியத்தை பேசணும், தர்மத்தைப்படி நடக்கணும். தர்மத்தை பேசுறதில்ல. புரியுதா? தர்மத்தை பற்றி பேசுறதில்ல. ஆச்சாரம் ஆச்சரதி, தர்ம ஆச்சரதி, அனுஷ்டானம். புரியுதா? அப்போ சொல்லு செயல் இருக்க. அப்போ சத்தியம் வதத்தும் தர்மம் வதந்தி, தர்மம் வா வதந்தும் சத்தியம் வததி. சத்தியம் வேற, தர்மம் வேறன்றது அறிவியலிகள் கூறுகிறார்கள்.
ரெண்டுமே ஒன்று தான். அப்படி பிருகதாரண்ய உபநிஷத்தில் 1:4-14 எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால் இதை எடுத்துக்கிட்டேன். புரியுதா? ஏதத்து உபயம் பவதி. புரியுதா? ரெண்டுத்தையும் சேர்த்து அனுஷ்டானம் பண்ணு. புரியுதா? அதாவது நற்பண்புகளை உடையவனே நற்காரியங்கள் செய்வான், தீய பண்புகளை உடையவனே தீய காரியங்கள் செய்வான். அதனால் 1:4-14 அது ரொம்ப பிடிச்ச மந்திரம். அதில் என்ன சொல்கிறது, சொல் செயல் ரெண்டுமே சேர்த்து இருக்கிறதுக்கு பேர் தர்மம். ஏன் சுவாமிஜி அவ்வளோ அதுக்கு எம்பசைஸ் கொடுக்குறாரு அப்படின்னா, தர்மத்தில் இருக்கிறதுக்கே நீ சொல்கிறத படி செய்யணும். நீ சொல்கிறதையே செய்யலைன்னா தர்மத்திலேயே இல்லைன்னு அர்த்தம். ஏத்தத்து உபயம், இதெல்லாம் பிரமாணம், நான் சொந்த சரக்கு இல்லது. ஏத்தத்து உபயம் பவதி. இப்போ நற்பண்பு நற்செயல் இது ரெண்டும் பிரிக்க முடியாது. சத்தியம் வத தர்மம் சர, இதுதான் சனாதன தர்மத்தினுடைய சாவி. இந்த சாவி போட்டால் தான் இவன் எல்லாம் கத்துறான்ல, போஸ்டர்லாம் ஒடிச்சு சனாதன தர்மத்தை ஒழிப்போம்ல, அவன்லாம் ஒரு நாளும் ஒழிக்க முடியாது. அதுதான் நம்ம ஒழிச்சிட்டுமே, அதுக்கப்புறம் அவன் என்ன ஒழிக்கிறது? அவன் செத்த பணத்தை போய் ஒரு கத்தடி எடுத்து அடிப்பான். புரியுதா? இவன் தான் சொல்கிறத செய்ய மாட்டான், செய்கிறத சொல்ல மாட்டான்னு. தர்மத்தினுடைய சாவியே சத்தியம் பத தர்மம் சர. அப்படி யார் யாரெல்லாம் ரொம்ப இந்த சனாதன தர்மத்தை ஆக்ரோஷமாக பேசுகிறான்ல, அவங்கெல்லாம் அவங்களுடைய லைஃப்பை போய் ஸ்டடி பண்ணிப்பார். நான் பார்த்தேன், சொல்கிறபடி செய்கிறானான்னு. இந்த நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரா நாடகம் போடுறாரு, விவேகானந்தர் நாடகம் போடுறாரு, ராமகிருஷ்ணானந்தா நாடகம் போடுறாரு. அது அவர் என்னோட 10 தடவை சொல்லிருக்காரு, இன்னைக்கு டேட்டில் நான் வருவேன் சாமி. ஒரு நாள் கூட வரல. அது ஏன்கிட்ட அது ஏன் சொல்லுவானே, நான் கிளாஸில் சொல்லுவேன்ல. அவர் சதாசிவ பிரம்மேந்திரர் போட்டான்னு, விவேகானந்தர் போட்டான்னு, ராமகிருஷ்ணானந்தா போட்டான்னு, சொல்லு செயல் ஒரு சாதுக்கிட்ட அதோ சன்னியாசிக்கிட்ட போய் சொன்னாவது செய்யணும்ல. நான் கேட்டேன், நீ வரையா அப்படின்னு, நீயே கமிட் பண்ணுற வரேன் அப்படின்னு, அப்புறம் வரதில்லை. அப்புறம் எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி, சாரி சுவாமி அன்றைக்கி ஒரு முக்கியமான ஷூட்டிங் வந்துடுது. அது சரி, ஷூட்டிங் வந்து நாங்கள் மாத்திரம் ஷூட்டிங் இல்லாமல் இருக்குமா? டெய்லி தான் ஷூட்டிங் பண்ணுறோம் நம்ம. சொல்கிறது செய். ரொம்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை சொன்னேன். இவரை இது மாதிரி டாப் பர்சன்லாம் இருக்கான். அதுலேருந்து நான் புரிஞ்சுட்டேன், இனிமேல் டென்ஷன் ஆகக்கூடாது. என்ன இப்படி தான் இருப்பாங்க, தர்மம் இல்லை. மொத்தம் சத்தியம் மத தர்மம் சர. அப்போ புரியுது. இப்போது என்னுடைய வகுப்பில் நான் சொல்லும்போது அந்த விஷயத்தையும் சொல்கிறேன், அதில் நிறைய எம்பசைஸ் பண்ணுறது வேல்யூஸில் எம்பசைஸ் பண்ணுறேன். நிறைய பேருக்கு பிடிக்காது. இவர் சைடில் போயிட்டு வராரு, சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது, சப்ஜெக்ட் அப்படியே நடத்தாமல் சைடில் அரெக்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. எப்படி பண்பு எல்லாம் எதுக்கு பண்பாக போட்டிருக்கு இதில் அப்படின்னு கேட்பான். இல்லைடா, அது இருந்தால் தான் இது வரும். அதுக்காக அதே ப்ரிப்பரேஷன் மென்டல் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் நீ இந்த பயணத்தில் போகிறது கஷ்டம். இது அழகான டாபிக். நம்ம டாப்பிக்கே வந்துடுத்து. புரியுதா? இப்போ கர்மமாக பண்பான்றது இப்போ ஆர்கியூமெண்ட்டு. அதை நம்ம இனி வரக்கூடிய பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.